ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 91வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். பீஷ்மரின் மரணம். யுதிஷ்டன் கூறினான், ஒருவன் எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் விதி அவனுக்கு சாதகமாக அமையாவிட்டால் அவன் எந்த செல்வத்தையும் ஈட்ட மாட்டான். உதவியற்ற ஒருவன் அல்லது ஒரு குழந்தை கூட விதியின் அருளால் பெரும் செல்வம் ஈட்டுகிறது. பெரும் முயற்சிகளுக்கும் துன்பங்களுக்கும் பிறகும் ஒன்றும் அடையாத நூற்றுக்கணக்கான மக்கள் உள்ளனர். முயற்சி கூட செய்யாமல் செல்வந்தர்களான பலரும் உள்ளனர். அதுபோலவே தீய வழியில் செல்பவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள். அதே சமயம் ஸ்வர்க்க மர்த்தை பின்பற்றுபவர்கள் தளர்ச்சி அடைகிறார்கள். நீதி சாஸ்திரத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஒழுக்கமற்ற அறநெறியற்ற மக்கள் இருக்கிறார்கள். அறிவற்ற மற்றும் முட்டாள்கள் கூட அமைச்சர் பதவிக்கு உயர்கிறார்கள். நன்கு படித்திருந்தாலும் முட்டாள்களாகவே இருப்பவர்கள் உள்ளனர். நூற்றுக்கணக்கான அம்புகள் தாக்கிய பிறகும் சிலர் இறப்பதில்லை. ஒரு புல்நுனியை தொட்டாலே மரணத்தை சந்திப்பவர்களும் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பீஷ்மர் பதிலளித்தார், ஒருவன் செல்வந்தனாகவும் செழிப்புள்ளவனாகவும் இருந்தாலும் அவன் கடுமையான தவம் மேற்கொள்ள வேண்டும். விதைகளை விதைக்காமல் செடிகள் வளராது, விவசாயமும் நடக்காது. தானத்தால் இன்பங்கள் உண்டாகின்றன என்றும், பெரியவர்களுக்கு சேவை செய்தால் ஞானம் வருகிறது என்றும், அகிம்சையை கடைபிடிப்பதால் நீண்ட ஆயுள் கிடைக்கிறது என்றும் கற்றறிந்தவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒருவன் பரோபகார செயல்களையும் தர்ம செயல்களையும் செய்ய வேண்டும். தர்மத்தை உறுதியாக பின்பற்றுபவர்கள் சேவை செய்ய வேண்டும். எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். எப்போதும் நன்மையை செய்ய வேண்டும். எப்போதும் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அது கொசுவாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, புழுவாக இருந்தாலும் சரி, அதன் குணாதிசயங்கள், சுகங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே ஒருவன் நற்செயல்களின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒருபோதும் தீய செயல்களை சார்ந்திருக்கக்கூடாது. காலம் புத்திக்குள் புகுந்து அதை தர்மத்தின்படியே அல்லது அதர்மத்தின்படியே செயல்பட வைக்கிறது. தர்மத்தால் மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். இவ்வாறு தர்மராஜர் தனது சந்தேகங்களை மற்றும் கேள்விகள் அனைத்தையும் பீஷ்மரிடம் தெளிவுபடுத்திக் கொண்டு அமைதி அடைந்துள்ளார். பின்னர் பீஷ்மர் அவர்கள் அனைவரையும் தங்கள் வீடுகளுக்கு சென்று சூரியன் வடக்கு திசையை நோக்கி திரும்பியவுடன், அதாவது உத்தராயணத்தின் தொடக்கத்தில் திரும்பி வருமாறு கட்டளையிட்டார். அவரது அறிவுறுத்தலின்படி சுமார் 50 நாட்களுக்கு பிறகு உத்தராயணத்தில் தொடக்கத்தில் தர்மராஜர் நெய் மலர்கள், நறுமணப் பொருட்கள், புதிய ஆடைகள், மனம் வீசும் கட்டைகள், கழுகு மரத் துண்டுகள் மற்றும் பலவற்றுடன் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, கிருஷ்ணன், விதுரன் மற்றும் பிறருடன் பீஷ்மரை சந்திக்க அங்கு வந்தார். அவனை பார்த்த பீஷ்மர், ஓ, வந்துவிட்டாயா யுதிஷ்டா? வா வா. நான் போரில் வீழ்ந்து 58 நாட்கள் ஆகியிருந்தாலும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் போல் தோன்றுகிறது. இப்போது புனிதமாக மாதம் தொடங்கிவிட்டது. சுக்லபட்சம் தொடங்க இன்னும் 3/4 நாட்கள் உள்ளன அல்லவா என்று வியந்து கூறினார். பிறகு திருதராஷ்டிரனை நோக்கி திரும்பி அவர் கூறினார், மகாராஜா, நீங்கள் தர்மத்தை புரிந்து கொண்டவர். வேத ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற அந்த மாபெரும் அறிஞர்களையும் மகான்களையும் நீங்கள் வழிபட்டிருக்கிறீர்கள். எனவே வருந்தாதீர்கள். நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. பாண்டவர்கள் பாண்டுவின் மகன்கள் என்பது போல தர்மத்தின்படி அவர்களும் உங்கள் மகன்களே ஆவார்கள். உங்களுக்கு பணிவிடை செய்து உங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் செவி சாய்ப்பார்கள். உங்களை கவனித்துக் கொள்வார்கள். உங்கள் சொந்த பிள்ளைகள் கோபம், பேராசை, பொறாமை ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு அநீதியின் பாதையில் சென்று அழிந்தனர். அவர்களுக்கான அழாதீர்கள். பிறகு கிருஷ்ணரை நோக்கி திரும்பி அவர் கூறினார், வாசுதேவா, பாண்டவர்களை காப்பாய். நீயே அவர்களின் ஒரே புகலிடம். சமாதான செய்தியுடன் திருதராஷ்டிரன் அவைக்கு நீ வந்தபோது நான் துரியோதனிடம் தெளிவாக கூறுகின்றேன். கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டு. சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள். அந்த முட்டாள் என் வார்த்தைகளை கேட்கவில்லை. அவன் பூமிக்கு துன்பத்தை விளைவித்தான். அவனும் அழிந்தான். நீயே பழம்பெரும் ரிஷி நாராயணனின் அவதாரம். இதை வியாசரும் நாரதரும் என்னிடம் கூறினார்கள். என் உடலை விட்டு பிரிய எனக்கு அனுமதி கொடு. நீ உன் அருளை என் மீது பொழிந்து கட்டளையிட்டால் நான் உயர்ந்த உலகங்களை அடைவேன். கிருஷ்ணர் கூறினார், பீஷ்மாவே, நான் உனக்கு அனுமதியும் என் கட்டளையும் இடுகிறேன். போ, முன்னேறி சென்று வசுக்களுடன் சேர்ந்து கொள். 8 வசுக்கள் உள்ளன. அவர்களின் பீஷ்மர் மனித உருவில் பிறந்த 8வது வசுவாக கருதப்படுகிறார். நீ எல்லா களங்களிலிருந்து
விடுபட்டவன். நீ ஒரு தூய ஆன்மா. நீ உன் முன்னோர்கள் மீது பக்தி கொண்டவன். நீ ஒரு ராஜரிஷி. நீ 2வது மார்க்கண்டேயன். எனவே மரணம் உனக்கு அடிமை என்பது போல கை கூப்பி உன் அருகில் நிற்கிறது. அப்போது பீஷ்மர் தன்னை சூழ்ந்து நின்றிருந்த மக்கள் அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் அனைவரின் அனுமதியையும் கோருகிறேன். நீங்கள் அனைவரும் எப்போதும் சத்தியத்தை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் சத்தியம் வலிமையின் பெரும் ஊற்றாகும். நீங்கள் அனைவரும் சுயக்கட்டுப்பாட்டுடன் அகிம்சையை பின்பற்றுபவர்களாக, எப்போதும் தர்மத்துடன் இணைந்த குணநலன்களுடன் தவத்தில் உறுதியாக வேரூன்றியவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். இவ்வார்த்தைகளை கூறி அவர் அனைவருக்கும் தனது மரியாதையை செலுத்தும் விதமாக நமஸ்காரம் செய்தார். பின்னர் முற்றிலும் உறுதியுடன் அவர் மூச்சை உள்ளிழுத்து அடக்கினார். அவரது பிராண சக்தி மேலும் மேலும் உயர்ந்தது. அவரது உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து உயிர் நீங்கிய போது அந்த பாகங்களில் துளைக்கப்பட்டிருந்த அம்புகள் கீழே விழுந்தன. இவ்வாறு சில நொடிகளில் அவரது உடலில் துளைத்திருந்த அம்புகள் அனைத்தும் தரையில் விழுந்தன. அவனது பிராண சக்தி நெற்றியின் வழியாக வெளியேறி ஒரு விண்மீனைப் போல வானில் பாய்ந்து விரைவில் கண்ணுக்கு புலப்படாமல் போனது. தேவலோக முரசுக்கள் முழங்கின. விண்ணிலிருந்து மலர்கள் பொழிந்தன என்று 91வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. இதை தொடர்ந்து நம்ம 92வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.